கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மனமகிழ்ச்சியான காலை வேளையிலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கூடைப்பந்து விளையாட்டு வீரர் மைக்கேல் ஜோர்டான் சொல்வதை கேளுங்கள். என் விளையாட்டு வாழ்க்கையில் ஆயிரம் முறை கூடையில் பந்தை போட முயற்சி செய்தும் தோல்வி அடைந்திருக்கிறேன். விளையாட்டின் முடிவை தீர்மானிக்கும் பந்து வீச்சை என்னை நம்பி பலமுறை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் பந்தை கூடையில் போடாமல் சக வீரர்களை அத்தனை முறையும் ஏமாற்றியிருக்கிறேன். அந்த தோல்விகளில் பெற்ற அனுபவமே என்னை தலை சிறந்த விளையாட்டு வீரனாக்கியது. தோல்வி என்னும் படிக்கட்டுகளில் ஏறாமல் வெற்றி கொடியை கட்ட யாராலும் முடியாது என்றார். ஆம் என கண்பானவர்களே, நாமும் பல முறை தோல்வியை சந்திக்கிறோம். ஆனால் ஒரு நாள் வெற்றியை நம்மளால் எட்ட முடியும் என்று விசுவாசிக்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் யெகோவா நிசி, வெற்றி கொடியானவர், நமக்கு வெற்றியை நிச்சயம் தருவார் என்ற விசுவாசம் நமக்குள்ளே இருக்கும்போது பல தோல்விகளை சந்தித்தாலும் அதிலிருந்து நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற விசுவாச வாழ்க்கையை வாழும் பொழுது நாம் அந்த இடத்திலே கர்த்தருடைய கிருபையினாலே நம்ம வெற்றி சிறக்க பண்ணுவார். அவர் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் அவர் நம்மை என்ன செய்வாராம்? வெற்றி சிறக்க பண்ணுவார். ஜெபம் செய்வோம். கிருபை இரக்கம் நிறைந்த கர்த்தாவே, நாங்கள் உமக்குள்ளே வாழும்போது நாங்கள் எப்பொழுதும் வெற்றி சிறக்கிறவர்களாக காணப்படுவோம். ஆண்டவரே, எங்களை அப்படிப்பட்டதான பாதையிலே வழி நடத்துகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ.